இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினி பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாம் வராங்க. அதனால ஹீரோயினி ரொம்ப எக்ஸைட்மெண்டாவே மேக்கப்பும் போட்டு கிளம்புறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்கள ஒரு குட்டி பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு அங்க இருக்க எல்லாருக்குமே டீயும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க. என்னமா ஆச்சு உனக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கா? என் பையன் உனக்கு பிடிக்கலையாமன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவரையும் வெளியே கூப்பிடுறாங்க. உனக்கு மேற்கொண்டு படிக்கணும் இல்ல வேலைக்கு போகணும்னு எந்த ஆசை இருந்தாலும் அதை நீ தாராளமா பண்ணலாமா? நீ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ எனக்கு மருமக இல்லமா, நான் உன்னை என் மகன் மாதிரி பாத்துப்போமா? நீங்க மதுரை பிரைவேட் ஸ்கூல்ல பிசிக்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. கருப்பு புல்லட்ல கூட வருவீங்களே. ஆமா, இந்த அளவுக்கு டீடைலா என்ன பத்தின விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மாதிரி எத்தனையோ பேரை நீங்க மறந்துருப்பீங்க. ஸ்கூல்ல எத்தனை பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க? கிளாஸ் வெளிய மடி மேல உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தடவை கூடாத இடத்துல எல்லாம் தடவி அவளுக்கு எப்பயோ தெரிய வேண்டிய விஷயத்தை எல்லாம் முன்கூட்டியே தெரிய வச்சு அவளோட வாழ்க்கையை முடக்கிடுற. சின்ன வயசுல இவன் மூலியமா தான் இந்த பொண்ணு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த பொண்ணு இவங்க கிட்டயும் சொல்றாங்க. இவங்க வீட்டு குட்டி பொண்ணு இவன் மடியில போயிட்டு உட்காந்துட்டு நீ கார்லயே வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த பொண்ணையும் இறக்கி விட்டுறான். இந்த சம்பந்தம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் அங்க இருந்து கூட்டி போயிடுறான். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பாதிப்புல மாட்டினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட உடம்புல ஏதோ ஒரு கம்பளி பூச்சி விடுற மாதிரியான ஃபீல் தான் இந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே இருந்திருக்கும். இந்த விஷயத்தை எல்லாமே அப்படியே நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.